சனி கொடுத்தாலும் சரி, கெடுத்தாலும் சரி, அதை யாராலும் தடுக்க முடியாது. நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவக்கிரகமாக சனி கருதப்படுகிறார். மந்தன், மகேசன், ரவிபுத்திரன், நொண்டி, முடவன், ஜடாதரன், ஆயுள் காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சனி சூரியனின் மகனாவார். பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்கும். ஆனால் சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடம் தங்கும் கிரகம் சனியாவார். இவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகிறது. சனியின் ஆட்சி வீடு மகரம், கும்பம். உச்ச வீடு துலாம். நீச வீடு மேஷம். பகை வீடு சிம்மம். சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது, சமகிரகம் குரு. பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதியாவார். சனி திசை 19 வருடங்களாகும். சனி ஆண்கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமாகவும் இல்லாமல் அலியாக இருக்கிறார். சனியின் வாகனம் காக்கை, எருமை. பாஷை அந்நிய பாஷைகள். உலோகம் இரும்பு. வஸ்திரம் கருப்பு பூ போட்டது. நிறம் கருமை. திசை மேற்கு. தேவதை யமன். சாஸ்தா, சமித்து வன்னி. தானியம் எள்ளு. புஷ்பம் கருங்குவளை. சுவை கசப்பு ஆகும். சனி பகவான் ஸ்தோத்திர பிரியர். சனி தோஷம் நீங்க சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் 2 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எள்ளெண்ணம் நைவேத்தியம் படைத்து மனமுருக சனி கவசம், சனீஸ்வர அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடலாம். முடிந்தவரை ஏழைகளுக்கு எள்ளெண்ணம், கருப்பு வஸ்திரங்களை தட்சணையுடன் தானம் தரலாம். சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும். இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நள தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிகச் சிறந்த பலன்களை தரும். திருநள்ளாற்று தர்பாரண்யேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் தீர்க்கும். காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவதும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதும் கோவில்களில் நவக்கிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்குவதும் நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும். சனிக்கிழமை அதிகாலை வேளைகளில் சுந்தர காண்டம் பாராயணம் செய்வதும் 7.5 சனியின் தோஷம் குறைக்கும். சனி தோஷத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை 108 என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை 108 முறை வலம் வந்து ஒவ்வொரு வலம் முடிந்தவுடனும் ஒரு உளுந்தை தரையில் இட வேண்டும். உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசி கிடைத்திட அருளும்.